எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அப்போது ஆன்லைனில் புக் பண்ணுற அந்த சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆயிருக்கு? The number you are calling is currently switched off. நயினா நாகேந்திரன் சொல்கிறார், நானே ஒரு எல்பிஜி டீலர் அப்படின்றார். உங்கள் வீட்டில் எல்பிஜி டீலர்னால் நீங்கள் 10 சிலிண்டர் கையில் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. வெளியில் மக்களை கேட்டால் தானே தெரியும் புக் பண்ணிட்டு எத்தனை நாள் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. கமர்ஷியல் சிலிண்டர் பிரச்சனை இருக்கா இல்லையா, அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். உங்கள் நோக்கம்லாம் என்னவா இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வ்லாம் அழிச்சிடணும், அமெரிக்காவில் இருக்கிற ஆயில் ரிசர்வ் மட்டும் வச்சுருக்கணும். நான் தாங்க இந்தியா பாகிஸ்தான் வாரம் நிறுத்தினேன்ட்டு உங்கள் வாய் எங்கே போச்சு, நீ ஏன் வாய முடிந்துருக்கீங்க? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை பெருசாலாம் நம்மளோட நிலைமை என்ன, நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், ஏன் நீங்கள் பிளான் பண்ணல? அவரோட 2 கண்ணுங்க அம்பானி அதானி, அவருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு. அவர் எந்த ஊருக்கு போனாலும் கூட அம்பானியை அதானியை கூப்பிட்டு போயிடுறாரு. எல்லாத்துலேயும் ஊழலுங்க. கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக பல நிறுவனங்களை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த நிறுவனத்துக்கும் பணம் கொடுக்கணுங்க. அந்த இளைஞர்கள் 1 கோடி இளைஞர்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்தாங்கன்னே தெரியலிங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குங்க. அதில் ஒரே டெலிஃபோன் நம்பரை வச்சு பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பெனிஃபிஷரிஸ் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்குறதுல ஊழல், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். அதில் இதெல்லாம் பேசாமல் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அது ஒரு தண்டம். அது உட்காந்து அது இங்கே ஒரு 3 சீட்டுக்காக போராடின்னு இருக்குது. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்னேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கேஸ் பிரச்சனை இந்தியா முழுக்க பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. யாருக்குரிய 33 கோடி கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதில் 10 கோடி கனெக்ஷன்ஸ் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டது. யாருக்குரிய கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் மட்டுமே 25 30 லட்சம் வரைக்கும் இருக்குன்ற மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. திடீர்னு கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ்க்கான இது இவங்க கட் பண்ணுறாங்க, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்காதுன்ற மாதிரி, ப்ரொடக்ஷன் இருக்காதுன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஜனங்களை பாதிக்குதுன்ற விஷயங்களை தாண்டி பல பாஜகவினர் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நயினா நாகேந்திரன், அஸ்வத்தாமன் போன்றவர்கள் இந்த மாதிரி எல்பிஜி தட்டுப்பாடு இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்பிஜி தட்டுப்பாடு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அப்போது ஆன்லைனில் புக் பண்ணுற அந்த சிஸ்டம் ஏன் ஃபெயில் ஆகிருக்கு? 25 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புக்கே பண்ண முடியல. கேஸ் புக்கிங்க்கு ஒரு ஆன்லைன் வச்சுருக்காங்கல்ல, அந்த ஆன்லைனில் போனீங்கன்னா அந்த 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 சிஸ்டமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது தற்சமயம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா வருது. நேற்றுலேருந்து நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, ஆல்ரெடி நான் போன வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணது. எனக்கு 2-3 days பிஃபோரே டிஸ்பேச் ஆகிருக்க வேண்டியது. அதுவே இன்னும் எனக்கு டிஸ்பேச் ஆகலாங்க. நேற்றுலேருந்து அந்த ஃபோன் தற்சமயம் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறது. அப்படின்னா எத்தனை நாள்? நேற்றுலேருந்து இன்றைக்கி வரையும் காத்தால வரையும் அதே மாதிரி போயிட்டுருக்குங்க. அப்போ அந்த பிரச்சனை. அப்போது எதையுமே நீங்கள் புக் பண்ண விரும்பலைன்னா அப்போ உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். வேறு என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்ம பாயிண்ட் என்னென்னா, பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்கிறாங்க பிஜேபி ஆட்கள்? நயினா நாகேந்திரன் சொல்கிறார், நானே ஒரு எல்பிஜி டீலர் அப்படின்றார். உங்கள் வீட்டில் எல்பிஜி டீலர்னால் நீங்கள் 10 சிலிண்டர் கையில் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. வெளியில் மக்களை கேட்டால் தானே தெரியும் புக் பண்ணிட்டு எத்தனை நாள் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. டீ கடை, ஹோட்டல்ஸ், இதுலையுமே வீட்டு சிலிண்டர் பிரச்சனை இனிமேல் தான் வரும். அதோட விஷயம், அதோட எஃபெக்ட் அடுத்த வாரம் தான் தெரியும், அதோட பாதிப்பு. இப்போது நேற்றுலேருந்து இந்தியா முழுக்க கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதோடைய பாதிப்பு, அது கிடைக்காதனால பாதிப்பு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லாரிகள் வெயிட் பண்ணிட்டு ஃபில்லிங் பாயிண்டில் கமர்ஷியல் சிலிண்டரே ஃபில்லப் பண்ணாத வச்சுருக்காங்க. அப்போ ஏன் ஃபில்லப் பண்ணாத வச்சுருக்கீங்க? உங்களுக்கு கேஸ் வரத்து இருந்தால் தானே முதல்ல கேஸை வரணும், ஷிப்மெண்ட் வரணும். இல்லை, உங்களுக்கு ஷிப்மெண்ட் வந்தால் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு வரலைன்னா இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்போ முதல்ல கமர்ஷியலை ஒழிக்கிறீங்க. கமர்ஷியல் ஹோட்டல்ஸுக்கு கொடுக்குறத கமர்ஷியல் நிறுத்தினீங்கன்னா, கமர்ஷியல்ன்றது வெறும் ஹோட்டலில் சாப்பிடாத இருக்கிறது மட்டும் கமர்ஷியல் இல்லை. ஏன்னா எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இங்கே வெறும் ஹோட்டல்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகாது. அதில் பாதிக்கப்படுறது நிறைய பேர் இருக்காங்க. ஏங்க, ஹோட்டலில் சாப்பிட்றவங்க மக்கள்கள் தானே. அந்த ஒரு விஷயத்தை ஏன் அரசு புரிஞ்சுக்க மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாங்க, ஹோட்டலையே நம்பி இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? வெளியூர்லேருந்து இன்னொரு ஊரில் இருப்பான், சமைக்க ஹோட்டல்லேயே சாப்பிட்டுன்னு இருப்பான். ஏங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் மிஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்குங்க, ஹாஸ்டல்லாம் தங்கியிருப்பாங்க. எப்படி ஹாஸ்டலில் கொடுப்பீங்க? அவங்களுக்குலாம் ப்ரியாரிட்டி கொடுப்போன்னு அவங்க சொல்கிறாங்க. ப்ரியாரிட்டி கொடுப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. ஏன் இப்போ குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் இருக்குது தமிழ்நாட்டில், சத்துணவு இருக்குது, அதுக்கெல்லாம் மதிய உணவுலாம் இருக்குது. அதெல்லாம் போடணும். எப்படி இது இல்லாத பண்ணுவாங்களா? கேஸ் வச்சு தானே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி சப்ளை பண்ணுறது? ஸோ அதனால் இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேஸ் இல்லாத கமர்ஷியல் சிலிண்டரை வச்சு இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சாப்பாடு போடுறாங்க. எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 ஷிஃப்ட் பல தொழிற்சாலைகளில் சாப்பாடு போடுறாங்கல்ல. மெஸ்ஸெல்லாம் இல்லாத எப்படி பண்ண முடியும்? பல ஐடி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்களே, அங்கெல்லாம் மெஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்? எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன்ஸ் இருக்குங்க. ஏதோ ஹோட்டல்காரங்க ஹோட்டல் மூட்டாங்க, ஹோட்டல்காரங்க ஏமாத்துறாங்க, ஹோட்டல்காரங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு இந்த
இந்த பிஜேபிக்காரங்க ஒன்றும் இல்லாத வந்து வெறும் கையிலேயே முழம் போடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அடி மேலே அடிச்சு விடுவானுங்க. அதாவது அவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் சிலிண்டர் பிரச்சனை இருக்கா இல்லையா, அதுக்கு நேரடியாக பதில் சொல்லுங்கள். இருக்குது. அதனால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்களா இல்லை? இருக்குது. ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணிட்டீங்க, அதான் உண்மை. அதையும் ஒத்துக்க மாட்டேங்க ஹானஸ்ட்டாக. யூ ஹவ் நாட் பிளான்ட் வெரி வெல். நீங்கள் சரியாக பிளான் பண்ணலாம். எனக்கு ஒரு 12 நாள் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கிற 12 நாள் ஆச்சு. ஈரானோட அந்த வார் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நீர்வழியை மூடிட்டாங்க. அப்போவே இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்கணும்ல. இவ்வளோ நாள் தான் நம்மளால இவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டே எடுக்க தெரியலீங்க. அந்த வாரில் இவங்க ஸ்டாண்ட் என்ன ஆக்சுவலாக சொல்லுங்கள். இவங்க ஸ்டாண்ட் என்ன? வாட் இஸ் தேர் ஸ்டாண்ட் என்ன? அமெரிக்காவும் ரஷ்யாவும் சேர்ந்து உலகத்தை ரவுடித்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு 2 ரவுடிகள், அவன் சீனியர் ரவுடி, இவன் ஜூனியர் ரவுடி. இஸ்ரேலு 2 பேரும் சேர்ந்து அவன் முதல்ல ஈராக் அப்படி தான் அடித்தான். முதல்ல கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போனால் சதாம் ஹுசேன் அடித்து துரத்திடான். இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஈரானில் போய் அணு ஆயுத வச்சுருக்காங்கன்ட்டு அதை போய்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ரீச் ஆகணும். நீங்கள் அணு ஆயுதம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறியா? அப்போ நீ வச்சுருக்கிய ஒன்றை யார் கேட்குறது? நீ எவ்வளோ அணு ஆயுதம் வச்சுருக்க? ஒன்றையவன் கேட்பான். நீ மட்டும் வச்சுருக்கிறதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கியா? பீஸ்ஃபுல் பர்பஸ் வச்சுருக்கியா? மற்றவெல்லாம் வந்து டெஸ்ட்ரிக்ட் அழிவு பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க, அழிவு சக்திக்காக வச்சுருக்காங்க. எதுக்காக நீ அவனை போய் இது பண்ணுற? அவன் ஏதாவது அப்படி பயன்படுத்தினா நீ அவனை வந்து கேள்வி கேட்குறதுல அர்த்தம் இருக்குது. நீ உலகத்தோட ரவுடி மாதிரி நீ ட்ரம்ப் பிஹேவ் பண்ண என்ன அர்த்தம்? எங்கெங்கே ஆயில் இருக்கோ அந்த ஆயில் இருக்கிற இடத்துல ஏன் பிடிக்கிற? வெனிசுலா ஆயில் இருக்குது, அதை போய் அவனை போய் போதை மருந்தில் கைது பண்ணிட்டு கூப்பிட்டு வர. நீ என்ன பெரிய உலகத்தோட போலீஸா? நீ உலகத்துக்கு போலீஸா? நீ இன்ஸ்பெக்டர் ஜெனரலா, டிஜிபியா? நீ ஐநா சபைன்னு ஒன்று எதுக்கு இருக்கு? அது வந்து இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாயில்லாத பூச்சிகளை மாதிரி இருக்காங்க ஐநா சபை. எதுக்கு இருக்கு? அவங்க எதுக்கு இருக்காங்க? வெளியில் போய் ஒரு அதிபரை கைது பண்ணிட்டு வராங்க. இப்போ அவங்க பொம்மை அரசாங்கம் வச்சுருக்காங்க. என்ன நோக்கம்? அங்கே இருக்கிற ஆயில் சுரண்டுறது தானே. இப்போ ஈரானில் என்ன நோக்கம்? அங்கே இருக்கிற ஆயிலை சுரண்டுறது தானே. வேறு என்ன? ஈராக்கில் என்ன பண்ணீங்க? அங்கே இருக்கிற ஆயில் எடுக்கிறது தானே உங்கள் நோக்கம். உங்கள் நோக்கம்லாம் என்னவாக இருக்குன்னா, உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வ்லாம் அழிச்சிடணும். அமெரிக்காவில் இருக்கிற ஆயில் ரிசர்வ் மட்டும் வச்சுருக்கணும். அப்படியே மற்றவங்களாம் அழிச்சிட்டா மற்றவங்களாம் அவனை தொங்குவாங்க போய்ட்டு அமெரிக்கா. இப்போ பாருங்கள், இந்தியா வந்து அமெரிக்காவிலேருந்து கேஸ் இம்போர்ட் பண்ணலாமா, நார்வேலேருந்து கேஸ் இம்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டுன்னு இருக்கானுங்க. நீ ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இஷ்யூ பண்ணுறேன். ரஷ்யா அந்த டைம் கொடுத்துருக்காங்களே. இப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட 30 நாளுக்கு வந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அமெரிக்கா சொல்கிறோம். அமெரிக்கா ஏன் சொல்கிறாங்க? அமெரிக்கா ஏன் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா சொல்கிறத ஏன் கேட்குறீங்க? நீங்கள் கேட்குற இடத்துல நீங்கள் ஏன் இருக்கீங்க? அப்படி என்ன பயம் உங்களுக்கு? உங்கள் சாமான் இந்தியாவோட பொருட்கள்லாம் அமெரிக்கா போனால் 25% வரி போடுறான். அமெரிக்கா பொருள் நீங்கள் வந்தால் 0% வரியாச்சே. என்ன பயம் உங்களுக்கு அமெரிக்கா மேலே? ஏன் நீங்களும் அதே 25% போட்டு போங்களேன். எதுக்கு பயப்படுறீங்க? 100% இருந்துச்சு வரி நமக்கு. அதான் 100% 0 ஆக்குறாங்க. 25 18 இது எந்த வகையில் தெரியல. ஸோ அந்த பாயிண்ட் என்னென்னா வந்து உங்களுடைய எக்ஸ்டர்னல் பாலிசின்னு இப்போ இந்த ஈரான் நடக்கிற வாரில் வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? அமைதி தான் உங்கள் பாயிண்ட். கேட்டால் ட்ரம்ப்பு பல தடவை 100வது தடவை சொல்லிட்டாங்க, நான் தாங்க இந்தியா பாகிஸ்தான் வார நிறுத்தினேன்ட்டு. உங்கள் வாய் எங்கே போச்சு? நீ ஏன் வாய மூடின்னு இருக்கீங்க? கேட்டால் நாங்கள் தான் வந்து உலகத்திலே பெரிய வல்லரசாக மாறிட்டுருக்கோம், நாங்கள் 4வது பெரிய பொருளாதாரன்றீங்க. எங்கே போச்சு? அவன் ட்ரம்ப்பு திருப்பி சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன்றார், நான் தான் வாரையை நிறுத்தினேன்றார். நான் அப்புறம் வந்து அவர் இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறார். அவர் நான் வார நிறுத்தலைன்னா அணுகுண்டை போட்டிருப்பாங்க பாகிஸ்தான் அப்படின்னு, அப்படி அணு ஆயுத போகிற மாதிரி இருக்குன்னு அப்படி வேறு சொல்கிறார் அவர். அப்போது நீங்கள் எங்கே எதை பற்றி பேசுகிறீங்க? அதாவது உங்களுடைய பலவீனத்தை வந்து நீங்கள் வாய மூடின்னு இருக்கிறது மூலமாக உங்கள் பலவீனத்தை மறைக்கிறீங்க. ஆனால் அதையே பலமாக காட்டுறீங்க. நான் வாய மூடின்னு இருக்கிறதே என்னோட பலம்னு காமிக்கிறீங்க. அது பலவீனன்றது உங்களுக்கு புரியல, புரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பிரேவாக ஒரு ஃபேஸை காமிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. எதுக்காக பயப்படுறீங்க அமெரிக்காவுக்கு? நான் பர்மிஷன் கொடுத்தா தான் ரஷ்யாவில் வாங்கணும்னா எதுக்காக பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கள். வெஸ்ட் ஏஷியா வரல உங்கள் ஸ்டாண்ட் என்ன? உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஈரானை பற்றி உங்கள் ஸ்டாண்ட் என்ன? அமெரிக்கா எடுத்துருக்கிற ஸ்டாண்டுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லையா? ஈரான் நமக்கு நட்பு நாடு. ஆமாங்க, அங்கே ஒரு போர்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அங்கே ஒரு போர்ட்டை ஈரானில் வந்து ஒரு போர்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வார் பிப்ரவரி 26, 27 நீங்கள் வந்து இஸ்ரேல் போனீங்க. இஸ்ரேல் போகும்போது உங்களுக்கு இந்த வார் நடக்கும்னு தெரியாதா? இவர் அங்கேருந்து வெளில வந்ததுக்கப்புறமா உடனே அந்த தாக்குதல். அப்போ நீங்கள் போனபோது பள்ளிக்கூடத்தின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்கு. 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. நீங்கள் உங்கள் போனபோது இந்த மாதிரியான ஒரு வாரம் அங்கே நடக்கும்போது உங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். சரி, கரெக்டு. இது இப்போ நீங்கள் என்ன தேதி 11, ஒரு 20 நாள் முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல. வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்குது. அமெரிக்கா ஒரு இப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அமெரிக்கா ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னா இதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும், எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்கும், இதில் வந்து வான்வெளியில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படி போகுமா போகாது, அதுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், வளைகுடா நாடுகள் வழியாக போகிற ஃப்ளைட்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும், வளைகுடா நாடுகளே நம்ம என்ன இம்போர்ட் பண்ணுறோம், நமக்கு என்ன பிரச்சனை வரும்,
வளைகுடா நாடுகளில் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான இந்தியர்கள் இந்தியர்கள் இருக்காங்களே. ஒர்க் அதான் பண்ணிட்டு சொல்றேன். கலர் பிங்க் கலர் ஒயிட் கலர் ஜாப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன ஒரு பாதுகாப்பு இருக்கு? அவங்களுக்கு ஆஸ் ஒரு மதர் ஸ்டேட்டை நம்ம உலகத்தோட இந்தியா ஹெவன் சொல்கிற துபாயில் இன்னைக்கு வந்து அமைதி இல்லாமல் உட்காந்துருக்கான் எல்லாருமே. குண்டு போட்டு எந்த நேரத்தில் வந்து மிசைல்ஸ் வரும்னு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், 20 நாளைக்கு முன்னாடியே வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும். வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பிரச்சனை வந்தால் இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்ட்டு நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் கூட்டம் போட்டு பேசுனீங்களா? நீங்கள் வந்து அந்தந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்களா? நீங்கள் போய் எதாவது பேசுகிறீங்களா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொன்று பேசுகிறீங்க. இன்னும் இந்தியா அளவில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? இந்த வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, அமெரிக்கா இதை பண்ண போகிறான், அப்போ வெஸ்ட் ஏஷியாவில் அமெரிக்கன் பேசஸ் இருக்கிற இடத்துலலாம் ஈரான் வந்து அதை ரியாக்ட் பண்ணுவான். இதெல்லாம் வந்து சாதாரணமாக அரிச்சுவடியாச்சாங்க. அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கிறவங்களுக்கு அப்படியே அடுத்த ஒரு வருஷம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சானுமேங்கலாம். அடுத்த ஒரு வருஷத்தில் இது நடந்தால் என்ன பண்ணணும், என்ன ரியாக்ஷன், நம்மளோட ரியாக்ஷன் என்ன, நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நமக்கு என்ன முக்கியமான பாதிப்பு? நம்மளோட 80% அது பெட்ரோலியம் ப்ராடக்ட் இம்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது எங்கேருந்து வந்துட்டுருக்கு? நீங்கள் இப்போ தான் ரஷ்யாவில் வந்து வாங்குறத, அமெரிக்கா சொல்கிறத கேட்டு நிறுத்திட்டீங்க நீங்கள் ரஷ்யாவிலேருந்து வாங்குறத. இப்போ நிறுத்துற மாதிரி சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறான் ரஷ்யா, உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச ரேட்டில் கொடுக்க மாட்டோம், நீ அமெரிக்கா சொல்கிறத கேட்டு நீங்கள் குறைக்கிற வாங்குற, உனக்கு குறைஞ்ச ரேட்டில் கொடுக்க மாட்டேன், உனக்கு இன்டர்நேஷ்னல் ரேட் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பேன். இன்றைக்கி ஆயில் ப்ரைஸ்லாம் ஏறிட்டு இருக்குது. பேரல் வந்து $130 வரையும் போயிடுச்சு. அது $150 வரையும் போகலாம். திருப்பி குறைஞ்சிருக்கு. இல்லை குறையும் ஏறும், இனிமேல் ஏறும். இப்போ வார எஸ்கலேட் அதை பொறுத்து இருக்குது, ஏறது இறங்கலாம். மொத்தத்தில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டோட மூவ்மெண்ட் இல்லைல்ல, க்ரூட் ஆயிலோ கேஸோ வந்து மூவ்மெண்ட் இல்லாத இருக்குல்ல. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மூடி இருக்கு. வாரம் ஆரம்பிச்சா முதல் நாளே மூடி இருக்கு. ஒரு 10 நாள் அதை மூடி இருக்கு. அந்த 10 நாள் அதை மூடி இருக்குன்னா அந்த பாரதூர விளைவுகளை நேற்றுக்கு அரசு யோசிச்சதுக்கான விஷயங்களை பண்ணியிருக்கு. யோசிச்ச மாதிரியே தெரியலிங்க. யோசிச்ச மாதிரி தெரிஞ்சுன்னா எதுக்கு இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட ப்ரொடக்ஷன் நிறுத்துறானுங்க? அதையே ப்ரொடக்ஷன் நிறுத்துறானுங்க. கமர்ஷியல் சிலிண்டர் ப்ரொடக்ஷன் ஏன் நிறுத்துறாங்க? இன்றைக்கி இந்தியா முழுக்க பல பெங்களூரில் ஹோட்டல்ஸ் மூடியிருக்கான், மும்பையில் மூடியிருக்கான். அப்போ அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் சென்னையிலுமே பார்ஷலாக பல இடங்களில் மூடி. அங்கே மூடியிருக்காங்க. பல டீ கடையெல்லாம் வந்து அன்னன்னைக்கு சிலிண்டர் வாங்கி 2 நாள் 1 நாள் வச்சு ஓட்டின்னு இருப்பான். இப்போ அவன்லாம் என்ன பண்ணுவான்? கமர்ஷியல் சிலிண்டர் விலை ஏற்றினா மட்டும் இல்லை, பண்ணுறதை தாண்டி அந்த கடையை நம்பி டீ குடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? டீ குடிக்கிறவன் சின்ன சின்ன டிஃபன் சாப்பிட்றவனோட நிலைமை என்ன? அது மட்டும் இல்லைங்க, அங்கே வேலை செய்கிறவனுக்கு வேலை இருக்குல்ல, வேலை போச்சுன்னா அவனுக்கு சம்பளம் போயிடும்ல, அது வேறு இருக்குல்ல. ஹோட்டல்ஸில் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கு வேலை இல்லாட்டி அவனுக்கு சம்பளம் கொடுப்பானா? பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. கான்ட்ராக்ட் லேபராக இருப்பான், அவனுக்கு சம்பளம் கிடைக்காது, வேலை செய்யாத நாளில் லீவ் விட்டானே எப்படி சம்பளம் கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்து தேவை எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 55,000 65,000 கமர்ஷியல் சிலிண்டர் தேவை. உங்களால் சப்ளை பண்ண முடியாது. ஒரே நாளில் மொத்தமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரே நாளில் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள்? அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எஸ்மா சட்டம் கொண்டு வருது மத்திய அரசு. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்குள்ளே போயிடுச்சு, சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்போவுமே பிஜேபிக்காரங்க ஒத்துக்கலை, வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு. பிஜேபிக்காரங்க எப்படிங்க ஒத்துப்பாங்க? அவங்களுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ண தெரியலைங்க. அடுத்து வெஸ்ட் ஏஷியாவில் பிரச்சனை வரப்போது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை ஓடின்னு இருக்கு. பிரச்சனை பெருசானால் நம்மளோட நிலைமை என்ன, நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், ஏன் நீங்கள் பிளான் பண்ணல? இந்த சப்ளை செயின் இருக்குல்ல, பெட்ரோலியம் ப்ராடக்டோட சப்ளை செயின் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் 25 நாள் தான், 25-40 நாள் தான். உங்களுக்கு ரொட்டீனாக அது வந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டி உங்களால் 25 நாளைக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 15 நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஷிப் வந்து இப்போ ஷிப்மெண்ட் வந்து 15 நாள் ஆகிடுது. இப்போ 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஷிப்மெண்ட் வரல சார். ஆக்சுவலாக அந்த இது மூடிட்டான், அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடிட்டான். ஸோ அதனால் அங்கேருந்து வரல. அப்போது நீங்கள் ஏற்கனவே ஏன் பிளான் பண்ணல? நீங்கள் போன மாதம் 1ஆம் தேதியே பிளான் பண்ணியிருக்கணுமே. அமெரிக்கா தொடர்ந்து ஈரானோட எச்சரிச்சுன்னு தானே இருக்கான். ஈரானோட ஒரு மூவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க வார்ஷிப்ஸ்லாம் மூவ் பண்ணுறாங்க, எல்லாம் மூவ் பண்ணுறாங்க. 3 மாதமாகவே இதுக்கான விஷயங்கள் நம்ம எல்லாமே போயிட்டு தானே இருக்கான். வார்ஷிப்ஸை மூவ் பண்ணுறான், ஒரு போருக்கான ஆயத்தத்தை வந்து அவன் பண்ணிட்டு தானே இருக்கான். அது தவிர இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஏற்கனவே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்போ அது எப்போ ஈரானோட உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டார், அதுக்கான விஷயங்கள் நம்ம பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான விஷயம் உக்கிரமாக போயிட்டு இருக்கு. அப்போவே இவங்க வந்து சுதாரிச்சிருக்கணும்ல. சுதாரிச்சிருக்கணும். அப்போ சுதாரிக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாடியே சுதாரிச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் February 1ஆம் தேதியே சுதாரிக்கணும். February 1ஆம் தேதி சுதாரிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு இந்த நேரத்துக்கு வந்து March 10 அன்றைக்கி ஒரு ஷிப்மெண்ட் வந்திருக்கும், ஷிப்மெண்ட்டோட கண்டினியூட்டி வந்திருக்கும். அது வந்து நார்வேலையோ அமெரிக்காலையோ நீங்கள் இப்போ இனிமேல் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட அது வரத்துக்கு 2 மாதம் ஆகும், 60 நாள் ஆகும். இப்போ 60 நாள் இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்குமா? அதுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு வேலை போய் எல்லாம் போய் இப்போ 40 ஷிப்பு வந்து அங்கே அந்த ஈரான் கடற்பகுதியை ஒட்டி வர முடியாதபடி கடலில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி கொண்டுறது? அப்போது அதை நீங்கள் சுற்றிட்டு அட்லாண்டிக் வழியாக வரணுமா? நீங்கள் அட்லாண்டிக் இந்தியன் ஓஷன் வழியாக வரணுமா? அது வந்தால் என்ன, அது எவ்வளோ செலவாகும்? பல பிரச்சனைகள் அதில் இருக்குல்ல உங்களுக்கு. வந்ததுன்னா அதோட அந்த க்ரூட் ஆயிலுக்கான பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏங்க இது க்ரூட் ஆயிலை வந்து இந்தியாவில் கொண்டாந்து அதை சுத்திகரித்து நீங்கள் பெட்ரோல் டீசலாக மாற்றி கேஸ் வேறு எடுத்து இவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள் கரெக்ட். ஆனால் இதோடைய பாரதூரமான விளைவுகள் என்ன?
இப்போது நாளைக்கு வந்து இப்போ கேஸுக்கு இன்றைக்கி பிரச்சனை வருது, ஹோட்டல்லாம் மூடிட்டான், மெஸ் எல்லாம் மூடிட்டான், எல்லாமே இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் மெஸ் எல்லாம் நடக்காது, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து கேன்டீன்லாம் ஒர்க் பண்ணாது, எல்லாமே மூடிட்டான். அப்போ அங்கே வேலை செய்கிறவங்கலாம் பாதிப்பான். அது ஒரு பக்கம் இருக்க. நாளைக்கு வந்து இன்னும் 10 நாள் கழிச்சு பெட்ரோல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, டீசல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ வண்டி எப்படி ஓடும்? வண்டி ஓடலைன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எப்படி மூவ் ஆகும்? மூவ் ஆகலைன்னா அப்புறம் யாருக்கு என்ன கிடைக்கும்? அப்புறம் காய்கறி எந்த ஒரு பெரிய மாநகரங்களுக்கும் காய்கறியிலேருந்து எந்த பால் காய்கறி எதுவுமே கிடைக்காது. கோவிட் பீரியடில் இன்றைக்கி ஆட்டோஸே பரவாயில்ல ஓடலையா கேஸ் கிடைக்கலன்னு? அப்போ நீங்கள் வந்து கேஸை வச்சு எவ்வளோ வண்டி ஓடிட்டுருக்கு? இப்போ கேஸ் வச்சு நிறைய வண்டி ஓடிட்டு இருக்குல்ல. கவர்மெண்ட் தான் பெட்ரோல் டீசலை கம்மி பண்ணுங்க, சிஎன்ஜி யூஸ் பண்ணுங்க, எல்பிஜி யூஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. இப்போ என்னாச்சு, நிலைமை என்னாச்சு? இப்போ எல்பிஜி சிஎன்ஜிலாம் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ அதனால் வந்து டோட்டலி பிளான் இல்லாத, ஒரு க்ளூ இல்லாத ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, நினச்சா ஃபாரின் போகிறது வருதுன்னு இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டர், அவருக்கு அமெரிக்காவை பார்த்து என்ன பயம் தெரியல. கார்கேவை கேட்டால் அவர் சொல்கிறாரு இப்ஸ்டீன் பேப்பர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இப்ஸ்டீன் பேப்பர் இருக்குது, அதனால் அதானியோட கேஸ் இருக்குது, அதனால் இந்தியா ரொம்ப அடக்கி வாசிக்குது. அம்பானி வந்து அங்கே போய் ரிஃபைனரி ஆரம்பிக்கிறான், $100 பில்லியன் அங்கே போய் அமெரிக்காவில் ரிஃபைனரி ஆரம்பிக்கிறான். எதுக்கு அமெரிக்காவில் ரிஃபைனரி? இந்தியாவுக்கே நிறைய தேவைகள் இருக்குது. மேக் இன் இந்தியான்னு பேசுகிற பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நண்பரை வச்சு இங்கே ஆரம்பிச்சிருக்கலாம்ல. இங்கே ஆரம்பிச்சிருக்கலாம், இதுக்கு அங்கே போய் ஆரம்பிக்கிறான். சரி, அதனால் இங்கே டோட்டலி இவங்க ஃபாரின் பாலிசி ஃபெயிலுங்க. கேட்டால் வந்து நாங்கள் தான் உலகத்திலே பெரிய சூப்பர் போகிறோம், எமர்ஜ் ஆகிட்டோம், அது இதுன்னு பேசுவாங்களே தவிர பிஜேபியில் எல்லாம் டோட்டல் ஃபெயிலூர். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுற ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை போய் கேளுங்க. அவன் சும்மா சொல்கிறான், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஓனர் சும்மா சொல்கிறான். அவன் வந்து அவன் பாதிக்கப்படுறதுனால தான் அவன் பேசுகிறான். ஏற்கனவே ரஷ்யன் ஆயில் வந்து இந்தியா வாங்குற ரஷ்யன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான பல நிறுவனங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்படுது. அவங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அம்பானி அவர்கள் போயிட்டு அங்கே $300 பில்லியன் வந்து அமெரிக்காவில் இது இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர் ஏன் இங்கே பண்ணலன்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே எக்கச்சக்கமான வரிச்சலுகைகள் அவருக்கு கொடுக்கப்படுது, பல கடன் தள்ளுபடிகள் அம்பானி குடும்பத்துக்கு கொடுக்கப்படுது. அப்போ இவங்க இவ்வளோ விஷயம் இந்தியன் கவர்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறது எதுக்கு? மக்களுக்கான அந்த விஷயங்கள் செய்யணும், அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பு ஆகட்டும் சரி, எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே உள்ள நடக்கணும். இதை நீ விட்டு வெளியே பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஏன் அதெல்லாம் கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏங்க ஃபாரின் ட்ரிப்பு போனால் கூட அதானியை கூட்டிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் கோல் ஃபீல்டு வாங்கி தராரு பிரைம் மினிஸ்டர். என்னங்க நினைக்கிறீங்க? அவரோட 2 கண்ணுங்க அம்பானி அதானியும் அவருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு. அவர் எந்த ஊருக்கு போனாலும் கூட அதானியை கூப்பிட்டு போயிடுறாரு. அவர் அங்கே போயிட்டு அந்த ஆஸ்திரேலியாவில் கோல் ஃபீல்டு போடுவார், ஸ்ரீலங்காவில் வந்து ஹார்பர் இது வாங்கி தருவார், பவர் பிளான்ட்ஸ் வாங்கி தருவார். எங்கே போனால் பாருங்கள், பூட்டானில் சின்ன நாடு உட்பட பார்த்துக்கலாம், பங்களாதேஷ் உட்பட பார்த்துக்கலாம். பங்களாதேஷில் அதானி பவர் பிளான் போட்டிருக்காரு இல்லையா? எப்படி வந்து சப்ளை பண்ணுறாங்க? இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு எப்படி சப்ளை பண்ணுறாங்க? அதானியோட பவர் பிளான்ட் எப்படி போகுது ஆக்சுவலாக? எப்படி அது பண்ணுறாங்க? அப்போ அம்பானி அதானி இருக்குது, அவங்க 2 பேரும் 2 கண்ணு பிரைம் மினிஸ்டருக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அவரோட இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. இல்லாட்டி இவ்வளோ 13 வருஷ காலத்தில் இப்போ இந்தியாவிலேயே பெரிய பணக்காரங்களாம் வளருவாங்களா? எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற டாடா பிர்லா அவங்களாம் தாண்டி மேலே போக முடியுமா அவங்களால? எப்படி போகிறாங்க? அதுவும் 2 பேருமே குஜராத்தீஸாக இருக்காங்க. ஏதாவது இது இந்த நாடு பார்த்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறதை வந்து இந்த நாடு பார்த்துட்டு இருக்கு. 2Gன்னு சொல்லிட்டு பேசி ஆட்சேபடுது இதே பிஜேபி. 5Gக்கான ப்ரைஸை வந்து 2G விட கம்மி பண்ணி வைக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு கேள்வி. எல்லாமே இதுங்க, எல்லாத்துலேயும் ஊழலுங்க. இந்த பட்ஜெட்டோட முதல் நாள் அன்றைக்கி சிஏஜியோட அறிக்கை வந்து சப்மிட் பண்ணாங்க. அந்த சிஏஜி அறிக்கையில் வந்து இந்த திறன் மேம்பாடுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ ஊழல்னு 11,000 கோடி. அதாவது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்காக பல நிறுவனங்களில் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கு பணம் கொடுக்கணும், அந்த நிறுவனத்துக்கும் பணம் கொடுக்கணுங்க. அந்த இளைஞர்கள் 1 கோடி இளைஞர்களுக்கு எந்த அக்கௌண்ட்டில் பணம் கொடுத்தாங்கன்னே தெரியலிங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 000 இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது, அது மாதிரி இருக்குங்க அக்கௌண்ட் நம்பர்லாம். அது அக்கௌண்ட் நம்பர்லாம் அப்படி இருக்குது. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு, எப்படி போச்சுன்னு தெரில. அப்புறம் அந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட செக்கு, அதை பற்றின விவரங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1 கோடி பேருக்கு அந்த பணம் எப்படி போச்சுன்னு தெரியலன்ற போது அந்த சிஸ்டம் எப்படி, நீங்கள் தமிழ்நாட்டில் 9 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பண்ணுறீங்களே, 1 கோடி பேருக்கு பணம் போச்சா இல்லையானே தெரியலைங்க. சிஏஜியோட அறிக்கையில் சொல்கிறாங்க. 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் போட்டிருந்தா கூட 1000 கோடி ஆச்சு. அதாங்க, அது எங்கே போச்சுன்னே தெரில, எந்த அக்கௌண்ட்டில் போச்சுன்னே தெரில. அக்கௌண்ட் நம்பரை பார்த்தா 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. அதை விடுங்க, இந்த ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் இருக்குங்க. அதில் ஒரே டெலிஃபோன் நம்பரை வச்சு பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பெனிஃபிஷரிஸ் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே டெலிஃபோன் நம்பர். எப்படி இருக்க முடியும்? அதில் ஏகப்பட்ட ஊழல் சிஏஜி பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. எப்படி இது வந்தது? ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுக்குறதுல ஊழல், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல். அதில் இதெல்லாம் பேசாமல் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு தண்டம். அது உட்காந்து அது இங்கே 3 சீட்டுக்காக போராடின்னு இருக்குது. தான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ராகுல் காந்தி இதெல்லாம் மேலே கொண்டு வர வேண்டாமா?
நீங்கள் சொல்கிறீங்களே 2Gயில் வந்து சிஏஜி கொண்டு வந்து எவ்வளோ பண்ண, இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, ஏன் பேச மாட்டேங்குதுங்க காங்கிரஸ்? 19,000 கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கு கவர்மெண்ட், பேங்க்ஸ் மூலிமா இதுவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கு. காசே வைக்க முடியலன்னு தான் அந்த மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாமல் அக்கௌண்ட்லேருந்து அவன் எடுக்கிறான். அவன் அதை கூட எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஃபைன் போடுறது, அவனுக்கு அடிஷனலாக காசு போடுறது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ காசு இல்லைன்னா ஒருத்தர் பிச்சை எடுக்கிறான், நீ ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு அந்த அமௌண்ட்டு பிடுங்குற மாதிரிலாம் இருக்குது. அதாவதுங்க, இவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. இன்றைக்கி ஜல்ஜீவன் பேசுகிறாருல, ஜல்ஜீவன் பற்றி 17,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. அந்த திட்டம் எப்படி எவ்வளோ மோசமாக ஃபங்க்ஷன் பண்ணுதுன்ட்டு. ஆக்சுவலி என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பல இடங்களில் குழாய்கள் வந்து போடப்பட்டிருக்கு. இவங்க மோடி பீரியட் வரதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் எல்லா கிராமத்துக்கும் வந்து குழாய் கணைப்புகள் போட்டாச்சு. 80-85% ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி போட்ட குழாய்க்கு ஜல்ஜீவனில் நம்பர் ஒட்டியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸில் இப்போது இந்தியாவிலேயே வந்து இந்தூர் தான் தூய்மையான நகரம்னா, அந்த ஊரில் தான் குடிநீரை குடித்து விஷம் கலந்த குடிநீரை குடித்து 15 பேர் இறந்து போயிட்டாங்க. அதான் இவங்களுடைய இவங்க ஆட்சியில் நடக்கிற மத்திய பிரதேஷ் அது. ஆனால் அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க பாஜகவில். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துருந்தா அதை தூக்கி வச்சு ஆடின்னு இருப்பாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, மதுரை வந்து அசுத்தமாகிடுச்சு திமுக. ஆமாம் சொல்லுங்க. அதான் உங்கள் ஊர் என்ன, நீங்கள் தூய்மையான ஊர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா பாஜக ஆட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி சிவராஜ் சௌகான் இருந்தார். இப்போ மத்திய பிரதேசத்தில் பிஜேபி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கு. அதாங்க நான் சொல்கிறது என்னென்னா, வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. வாயாலேயே வந்து எல்லாம் மேடை கட்டி ஆடிடுறாங்க. எல்லாம் வாயில் தான், எல்லாம் வாய்ப்பேச்சு தானே தவிர ஒன்றுமே செயலில் கிடையாது. ஆனால் இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு 1000 பேர் வந்துடுறான். ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா அன்புமணி அவர் முட்டு கொடுக்கறதுக்கு 1000 பேர் வந்துடுறான். அன்புமணி அவர்கள் எல்பிஜி தட்டுப்பாடை போக்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட கேட்குறாரு. யார்கிட்ட கேட்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பிளான் பண்ணணும், அவங்க தானே பிளான் பண்ணணும். இது குளோபல் இஷ்யூ ஆச்சு. அது பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண முடியல கேஸ் ப்ராப்ளத்தை. ஆமாங்க, அவன் விடமாட்டேன். 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவர் ஜெய்சங்கர் கிட்ட கேட்குறாங்க. இதை பற்றி கேட்குறப்ப இல்லை இது காமர்ஸ் மினிஸ்டர் தான் பதில் சொல்லணும்னு பியூஷ் கோயலை கேட்குறாரு. பியூஷ் கோயலை கேட்குறாங்க, இல்லை இது எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டது அவர் தான் சொல்லணும். யார் தான்? அப்புறம் இல்லை பெட்ரோலியம் மினிஸ்டர் தான் சொல்லணும் சொல்லுவார். பார்லிமெண்ட்ல கேட்குறாங்க, மோடி அதை பதில் சொல்லணும்ல இதுக்கு. ஆமாம், யார் தான் பதில் சொல்வீங்க? அப்போன்ற யாரும் சொல்ல மாட்டேன். ஆன்சர் இருந்தானே சொல்கிறதுக்கு, மக்கள் சஃபர் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வெளியே வந்து எப்படி நம்ம வெஸ்ட் பெங்காலில் வின் பண்ணுறது, அங்கே எஸ்ஐஆரில் எப்படி ஆளுங்களை தூக்குறது, எப்படி திரிணாமுல் காங்கிரஸ் ஓட்டு விழாமல் பார்க்குறது, எப்படி தேர்தல் கமிஷன் வச்சு முரண்பாடுகளான அங்கே பிரச்சனைகளை உண்டாக்குறது திரிணாமுலுக்கு, இதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. எப்படி வந்து நிதிஷ்குமாரை தூக்குறது பதவி விட்டு, இதுதான் பிரச்சனை. எப்படி வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு என்னென்ன பண்ணலாம், இதானே தவிர சிந்தனை. சரி, இன்னும் 1 மாதம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும், வெஸ்ட் ஏஷியாவில் பிரச்சனை வருமா, அமெரிக்கா என்ன பண்ண போகிறான், இஸ்ரேல் என்ன பண்ண போகிறான், ஈரான் அடித்தா என்ன ஆகுது, அந்த ஹோர்மோஸ் இது வழியாக நமக்கு வந்துட்டு இருக்க இதெல்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் அதெல்லாம் என்ன பிரச்சனை, 60% இப்படி தானே வந்துட்டு அந்த வழியாக தானே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனைகள் வரும், நம்ம இந்தியன்ஸு அப்ராடில் இருக்கிற இந்தியன்ஸுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்களை எப்படி மூவ் பண்ணுறது, பிரச்சனை வந்தால் எப்படி மூவ் பண்ணுறது, எதையும் யோசிக்கிறது கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, நாங்கள் தான் பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் சூப்பர் பவராக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கோன்றது. அதாவது கஷ்டம் வந்தாலுமே அந்த கஷ்டம்லாம் வந்து அவங்களால வரல, கவர்மெண்ட்னால வரல, வேறு ஏதோ ஒரு பிரச்சனைனால அந்நிய தேச சக்தியினால் வந்தது. இது வந்து ஊடுருவல்காரர்கள் பண்ண வேலை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி வந்து அவர் வந்து தேச விரோத சக்திகளோட கைகோத்துருக்காரு இப்படி சொல்லி, இல்லை மதத்தின் பேரை சொல்லி, கடவுள் பேரை சொல்லி திசை திருப்புறாங்களே தவிர உண்மையான பிரச்சனையை வந்து டீல் பண்ணுற மாதிரி தெரியல. அதுக்கு நல்ல பளிச்சுன்னு உதாரணம் இதுதான், கேஸ் தான். இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொய்யை சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சோத்துக்குள்ளே கட்டி சோத்துக்குள்ளே பூசணிக்காயை மறைக்கிற விஷயமா இருக்குது ஆக்சுவலாக. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நடக்கிற போகிற எலெக்ஷன்ஸில் நிச்சயமாக ஒரு பாடத்தை வந்து பிஜேபிக்கு கற்பிப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா உண்மையான ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணாமல் மக்களையே நீங்கள் குறை சொல்கிறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஆக்சுவலாக வந்து அது வந்து எவ்வளோ தவறான ஒரு உதாரணம். அது ஆக்சுவலாக நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணலை, நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணதுனால மக்கள் நீங்கள் சஃபர் பண்ணுறான். அது ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க, கோவிட் காலத்தில் என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் அப்படின்னு. கோவிட் காலத்துலையாவது இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருந்துச்சு, சப்ளைக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ரோடை பிளாக் பண்ணி வச்சிருந்துச்சு கவர்மெண்ட். அதுக்கப்புறமா பாலுக்கு கேஸுக்கெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க, பெருசாக ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ சப்ளைக்கான வாய்ப்பே இல்லையே, சோர்ஸே இல்லையே. வெறும் சிலிண்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி. வெறும் சிலிண்டர் எப்படிங்க பண்ண முடியும்? கேஸ் வந்தால் தானே பண்ண முடியும். ஷிப்மெண்ட்டில் கேஸ் வந்தால் தானே பண்ண முடியும். கேஸ் இருக்கணும்ல, கேஸ் அதான் சொல்கிறேன். இவங்க இன்றைக்கி அவங்க ட்ரை பண்ணால் கூட 2 மாதம் ஆகுங்க. அமெரிக்காலையும் நார்வேலையும் கேஸ் வாங்குறான், இல்லை ரஷ்யாவில் க்ரூடு வாங்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து பெட்ரோல் பேங்க்கில் டீசல் பெட்ரோலுக்கும் பிரச்சனை வந்துடும் பாருங்கள். அது இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க,
நெக்ஸ்ட் வீக்லேருந்து வருதா இல்லையா பாருங்க, இன்னும் 10 நாள் அதெல்லாம் வந்துடும். அமெரிக்கா ஒரு மிரட்டல் வந்து ஈரானுக்கு விடுத்திருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நீங்கள் திறந்து விடலை அப்படின்னா 20 மடங்கு தாக்குதல் வந்து வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டி. ஏங்க நீங்கள் எவ்வளவு தாக்கினாலுமேங்க அவன் நீங்கள் 10 அடி அடிச்சா அவன் 2 அடி திருப்பி அடிக்க மாட்டானா? அந்த 2 அடி அந்த எண்ணெய் கப்பல் அடிச்சானா என்ன ஆகுது? அடிச்சானா என்ன ஆகுது? ஏதோ நீங்கள் 2 கப்பலை விட்டீங்க, 2 கப்பல் மேலே விட்டாலும் என்ன பண்ண முடியும்? திருப்பி அந்த ஒரு கப்பலை ரெடி பண்ணுறதுக்கான அந்த வழியில் திருப்பி மற்ற அதாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளில் ஹார்பரில் கிட்டத்தட்ட 40 கப்பல்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க வந்து அபுதாபி அந்த இதெல்லாம் இந்த எல்லா இது வளைகுடா நாடுகள்லையும் ஆயில் டேங்க் வந்து ரொம்ப அவங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஒழிஞ்சிட்ருக்கு. எங்கே அவன் அனுப்ப முடியலையே? ஆரம்கோல இருந்து எல்லாமே ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பாளர்கள் மீது ஈரான் அதுக்கப்புறமா இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துறாங்க. ஆமாம், அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ரொடக்ஷனுமே அந்த ஹோல்ட் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷனுமே இல்லை. ஆமாம், அவன் எவ்வளோ சேவ் பண்ண முடியாம? அவன் வந்து அவனோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியே மீறி இப்போ போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவனால் அனுப்ப முடியல, ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியாது, ப்ரொடக்ஷன் நிறுத்திடுவான், அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் அவன் நிறுத்தினானா அவன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்கும். நம்ம பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தா கூட உங்களோட இம்போர்ட் விஷயத்தை ஆரம்பித்தா கூட இன்னும் அடுத்த 60 நாளைக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எப்போ தான் சரியாகும்? நீங்கள் ஏன் பிளான் பண்ணல? பிப்ரவரி 1ஆம் தேதியே நீங்கள் ஏன் பிளான் பண்ணல? 1ஆம் தேதி பிளான் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மாதம் ஒரு 20 தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு கப்பல் ஒரு ஷிப்மெண்ட்டை கொண்டாந்துருக்கலாம். அது ஒரு ஷிப்மெண்ட் வந்துருக்குன்னா அது ஒரு செயின் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒன்று ஆரம்பிச்சுன்னா வரிசையாக கொண்டாந்துருக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணல. நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், நம்ம அமெரிக்காலேருந்து அட்லாண்டிக் ரூட்டில் கொண்டு வரணும், இல்லை நார்வேலேருந்து வேறு யூரோப்லேருந்து வேறு வழியாக கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஏன் பிளான் பண்ணல? உங்களுக்கு ரஷ்யா பர்மிஷன் கொடுத்து தான் ரஷ்யாட்டே நீங்கள் ஆயில், அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்து தான் ரஷ்யாட்டே நீங்கள் ஆயில் வாங்குறீங்க. நீங்கள் அப்போது உங்களோட ஃபோர்காஸ்ட் என்ன, உங்களோட கவர்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணுது? அப்போ இன்றைக்கி மக்கள் சஃபர் பண்ணுறான், எல்லா ஊர்லேயும் சஃபர் பண்ணுறான். இந்த கமர்ஷியல் சிலிண்டர்லேருந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மக்கள் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களாக தானே இருக்காங்க. டீ குடிக்கிறவங்க, சின்ன கம்பெனிகள் போடுற லஞ்ச் எல்லாமா. இதனால் வேலை வாய்ப்பும் போயிடும். அதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்பும் போயிடும். திருப்பி எப்போ கமர்ஷியல் சிலிண்டரோட நார்மலைஸ் ஆகிறது எப்போன்னு தெரியாது. இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் எப்போ நார்மலைஸ் ஆகும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்பிஜிக்கே பிரச்சனை வரும், வீட்டுக்கே பிரச்சனை வரும், வீட்டு சிலிண்டருக்கே பிரச்சனை வரும். அதனால் வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பாஜக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. போர் மாதிரியான சுச்சுவேஷன் தான். இப்போ ஒரு அறிவிக்கப்படாத போர் மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஆமாங்க, இது ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனுங்க. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரைம் மினிஸ்டர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் டெல்லியில் உட்காந்து மானிட்டர் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் என்ன நடந்துட்டுருக்கு, ஏது நடந்துட்டுருக்கு, எங்கே எந்த ஷிப் எங்கேருந்து வரணும், எந்த நாட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், எத்தனை நாள் ஆகும், அத்தனை நாள் நமக்கு என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இம்மீடியட்டாக வரக்கூடிய வாய்ப்பு எங்கேருந்து இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எக்ஸாமின் பண்ண வேண்டாமா? நீங்கள் வந்து உங்களோட சிந்தனை எப்போதுமே எப்படி காங்கிரஸை ஒழிக்கிறது, எப்படி திமுக ஒழிக்கிறதுன்னு இருந்தால் பண்ணுங்கள், தேர்தல் வரும்போது பண்ணுங்கள். ஆனால் நாட்டை பற்றி கொஞ்சம் கவலைப்பட வேண்டாமா? அப்பப்போ இதை பற்றி கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்குமா? வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்போ ரொம்ப 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 புத்திசாலித்தனமான ஆட்கள்லாம் அங்கே இன்டெலிஜென்ஸ் உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எத்தனை தடவை இஸ்ரேல் போகிறீங்க, எல்லாரோடையும் நல்ல டேர்ம்ஸில் தான் இருக்கீங்க. இஸ்ரேல் போயிட்டு ஃபாதர்லேண்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு வரீங்களா? எதுக்கு சொல்லிட்டு வரீங்க? ஈரான் வரல, உங்கள் ஸ்டாண்ட் என்ன? உங்களால் ஈரான்கிட்ட பேசி எங்களோட 10 கப்பல் அந்த சைடு விடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், அதையாவது செய்யுங்க. நட்பு நாடு தானே ஈரான், நீங்கள் பண்ண முடியும். அதையே பண்ணுங்க, அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஐயா எங்களோட 10 கப்பலை விடுங்க, எங்களுக்கு இந்தியா பெரிய நாடு, இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள், அந்த கேஸ் ஷிப்ஸ்லாம் விடுங்க கொஞ்சம், இல்லை இப்போ க்ரூட் ஆயில் ஷிப்ஸ்லாம் விடுங்க, ஆயில் டேங்கர்லாம் விடுங்க கொஞ்சம், ஒரு 10 ஷிப்பாக விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, எங்கள் ஷிப்பெல்லாம் நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம் நாங்கள், சொல்லுங்கள். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் அமெரிக்கா நார்வேல போட்டதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. பிப்ரவரி ஒரு சின்ன ஒரு சீஸ் ஃபயராஜ் இவங்க ட்ரை பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் அதை கூட இவங்க பண்ண மாட்டாங்க. எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி பண்ண மாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டெம்பரரி சீஸ் ஃபயர் 2 நாள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான், அட்லீஸ்ட் நாங்கள் இந்த ஒரு ஷிப்மெண்ட் மட்டும் தான் நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம், எல்லாருமே சஃபர் ஆகிறாங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் பண்ணலாம். ஏன் ஈரானோட நீங்கள் நல்ல நட்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க, பேசி பண்ணுங்கள். உங்களால் வந்து அமெரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ட்ரம்ப் வந்து உலகத்தோட ரவுடியாக இருக்கான், அவனை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட சின்ன ரவுடியாக இருக்கான் இஸ்ரேல், அவனை உங்களால் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நம்ம எதாவது பண்ணணும்ல. அப்போ ஈரான் நட்பு நாடுன்னு சொன்னால் ஈரான் மேலே அட்டாக் பண்ணுறான், இஸ்ரேலை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிடையாது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண பல நர்ஸு, பல ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இந்தியாக்காரங்க கொல்லப்பட்ட போதே இந்தியா ஒன்றுமே சொல்லலை. இந்தியா எங்க அவங்களோட அஜெண்டா, இவங்களோட அஜெண்டாவே வேறங்க. அங்கே இஸ்ரேல் ஆதரிக்கிறதா இவங்களுடைய வேலை. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து இஸ்ரேலுக்கு வந்து மனப்பூர்வமாக ஆதரிக்கிறவங்க தான் பாஜக ஆட்கள். சும்மா வெளியில் பேசுவாங்களே தவிர, இவங்களுக்கெல்லாம் ஈரானோட நட்பு நாடு எல்லாம் சொல்லுவாங்களே தவிர, இவங்க மனசு முழுக்க இஸ்ரேல் ஆதரிக்கிறது தான் இருக்கும். இஸ்ரேலுக்கு தான் இவங்க சப்போர்ட், முழு சப்போர்ட். அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர். ஆமாம், இஸ்ரேல் தான் இவங்களோட இதுங்க. இஸ்ரேல் ஆதரிக்கிறது இவங்களோட முக்கியமான வேலைங்க.
ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா இஸ்ரேல் ஆதரிக்கிறது முக்கியமான விஷயம். அதில் அது ஜூஸ் ஆதரிக்கிறது முக்கியமான விஷயம். அதனால் வந்து இவங்க இஸ்ரேலை தான் ஆதரிப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாவோட பாலிசி அப்படி இல்லை. பாஜகவுக்கு முன்னாடி இந்தியாவோட பாலிசி அப்படி இல்லை. இந்தியாவோட பாலிசி வந்து பாலஸ்தீன ஆதரவாக இருந்தது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பாளராக இருந்தான். அதனால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் வந்தோன்னே மாற்றிட்டீங்க, அப்படியே கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் ஆதரவு தான் இங்கே. அதனால் இஸ்ரேல் பண்ணுற ரவுடித்தனத்தை கண்டுக்க மாட்டாங்க இந்தியா. இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது முதல்ல ஹமாஸ் தாக்குதல் நடத்தப்போ இது வந்து தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக நிற்போன்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்டை மோடி அவருக்கு வந்து பதிவிட்டிருந்தார். இதே இஸ்ரேல் ஒரு ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்திருக்கு, ஈரான் மேலே. அப்போ எங்கே போச்சு? வாயை திறக்கலையே. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே, பேசாமல் தானே இருக்காங்க. போரை நிறுத்துங்கள், வேண்டாம், இதனால் வீணாக வந்து இன்னோசன்ட் பீப்புள் தான் சாகிறாங்கன்னு ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறீங்களே. ஐநா சபையை கூட்டுங்க, உடனே விவாதிங்கன்னு ஏன் இந்தியா சொல்ல மாட்டேங்குது? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஏன் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க? அணு ஆயுதம் வச்சுருக்கான், அதை எங்ககிட்ட காமி, இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நாங்கள் நீங்கள் அழிவு சக்திக்கு அதை பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் பயமுறுத்தேன். சரி, நீ யார்? நீ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீ யார்? நீ எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்க? உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நீ வச்சுருக்கிறதுக்கெல்லாம் உன்னையா நீ வச்சுக்கலாம், மற்றவன் வச்சுக்கூடாதா? இப்போ நார்த் கொரியாவில் போய் சண்டை போடப்போ அடுத்தது அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் மேலே நேரடியாக ஆட்டமாமல் உன் மேலே போட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. நார்த் கொரியாட்ட போய் சண்டை போடுங்க. நார்த் கொரியா அவன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறான். அவன் கேட்குற மாதிரி தெரியல. ஈரானை இது பண்ணீங்க, ஆப்கானிஸ்தான் இது பண்ணீங்க, ஈரான் இது பண்ணீங்க, இப்போ ஈராக்கை பண்ணீங்க, இப்போ ஈரானுக்கு வந்திருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? வெனிசுலாவில் ஒரு பொம்மை அரசை உட்கார வச்சிட்டிங்க. இப்போ அடுத்து ஈரானில் பண்ணுறீங்க, சண்டை போட்டு ஒரு பொம்மை அரசை உட்கார வச்சுட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஆயில சுரண்டி நிற்பீங்க. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக. ஹமாஸுக்கு எதிரான ஹிஸ்புல்லாக்கு எதிராக தாக்குதல் வச்சிருக்கு. அடுத்து சைப்ரஸ்லையும் தாக்குதல் நடத்துவாங்க நம்ம செய்திகள் வந்து அதோட வந்துட்டு இருக்கு. ராய்டர்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, ஈரானில் அந்த ஸ்கூல் மேலே விழுந்த அந்த குண்டு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போட்ட குண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஈரான் போட்ட குண்டு தான் வந்து தவறுதலாக வந்து அவங்க ஸ்கூல் மேலே விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து ராய்டர்ஸ் சொல்லியிருக்கு ஈரான் ஸ்கூல் மேலே விழுந்த குண்டு அமெரிக்காவோட குண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி எடுத்துக்கிட்டு ஒரு பிக் பிரதர் நான் தான் வந்து அமைதியை வந்து நிலைநாட்டுறேன், அமைதியெலாம் நிலைநாட்டுறது. ட்ரம்ப்பெல்லாம் அமைதியில் நிலைநாட்டுறோம் கிடையாதுங்க. அவங்க அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் யார் வந்தாலுமே, இதுக்கு முன்னாடி ஈராக்கோட சண்டை போட்டவங்க ட்ரம்ப் கிடையாது, இன்னொருத்தன் தான். அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தாங்க. உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசர்வெல்லாம் வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டாந்துடணும். அவங்க நாட்டு ஆயிலை வந்து காப்பாற்றணும். அவங்க ரிசர்வ் இருக்குல்ல, அதை காப்பாற்றணும். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஆயிலும் தீர்ந்த பிறகு அவன் வந்து மொனோபலியாக இருக்கணும். அதை நோக்கி தான் அவன் போயின்னு இருக்கான். ஏன்னா இது வந்து ஆயில் எக்கனாமிக்ஸ்ன்றது தனி. அது வந்து டாலருடைய வேல்யூவை நிர்ணயிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அது வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிறது அமெரிக்கா உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாம், அந்த பிரெண்ட் க்ரூட் மாதிரியான சவுதி, ஈரான், ஈராக் மாதிரியான நாடுகளை வந்து இந்த ஆயில் பிரைஸ் அவங்களோட ஆயில் ரிசர்வ்லாம் எவ்வளோ குயிக்காக காலியாகிறதோ அவ்வளோ குயிக்காக அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அமெரிக்கன் ரிசர்வை வந்து காப்பாற்றி வச்சுட்டு நாளைக்கு உலகம் முழுக்க அமெரிக்காவை காலில் விழணும், டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்றது அந்த ஆங்கிளில் போயின்னு இருக்கான். அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்த ஆயில் எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த 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 போருக்கு பின்னாடிலாம் இந்த ஆயில் எக்கனாமிக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அதோட அந்த எண்ணெய் வளம், எண்ணெய் பொருளாதாரம், அந்த விஷயங்கள், எதிர்காலத்து எண்ணெய் தேவைகள், இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் அமெரிக்கா வந்து ஆஸ் அ ஹோல் பண்ணுறான். நீங்கள் ட்ரம்ப் நீங்கள் பண்ணுறான், முந்தி இருந்தால் வேறு ஒரு பிரசிடென்ட் வேறு ஒன்று பண்ணான். இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க எல்லாருமே, அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. அதுக்கு உலக நாடுகள் பயந்து உட்காந்துருக்கு. யாருமே அமெரிக்காவை கேள்வி கேட்க மாட்டேன்றான். இதுக்கு என்றைக்கு அமெரிக்காவை கேள்வி கேட்குற லெவலில் வராங்களோ மாதிரி அப்போ இங்கிலாண்டோட பிரதமர்கள்லாம் வரப்போ ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அவங்க வரப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஓகே இன்னொரு தலைவர் வராரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் நிற்கிறோன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கிலாண்டோட பேசிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அமெரிக்கான்ற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அதெல்லாம் எந்த வகையில் நியாயன்ற ஒரு கேள்வி வந்து நிற்கும். கண்டிப்பாக அதாவது அமெரிக்கான்ற ஒரு பிக் பிரதர் வந்து அவருடைய தேவைகளுக்காக, அவங்க கண்ட்ரியோட தேவைகளுக்காக அவர் எடுக்கிற மோசமான நடவடிக்கைகளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அது வந்து ஆனால் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தான் ரொம்ப கசப்பான ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து இந்தியா முதற்கொண்டு எல்லா கண்ட்ரியும் பேசாத இருக்கான், வாயை மூடிட்டு இருக்கான். அது வந்து கேட்டால் வந்து அமெரிக்கா வந்து ட்ரேடு உட்பட எல்லாம் பாருங்கள், அந்த கண்ட்ரிக்கு எங்கள் கண்ட்ரிக்குள்ளே இம்போர்ட் பண்ணணும்னா நான் இவ்வளோ % டேக்ஸ் போடுவேன் அப்படின்னா அதை ஒத்துட்டு போகிற லெவலில் தான் இந்தியா இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன் அது மாதிரி இருக்குது? அமெரிக்காவோட பொருளுக்கு 0% அப்படின்னா அது ஏன் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அதுக்கு ஏன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% 5% அது போடக்கூடாது ஆக்சுவலாக?
அவன் போடுறதே 18% போட்டு என்ன கெட்டுற போகுது எதுக்காக அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்றது இங்கே பாயிண்ட். மோடி வந்து அது மட்டும் இல்லாம நான் உலகத்திலேயே 500 சூப்பர் billion பவர்னு சொல்கிறேன். இல்ல. நீங்கள் அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? டாக்ஸ்ன்றது விஷயம் தாண்டி 500 பில்லியன் சார்ந்த பொருட்களை இந்தியா வந்து இறக்குமதி பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த 500 பில்லியன் பொருட்களை நீங்கள் பில்லியன் டாலருக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணீங்கன்னா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும், ஜிடிபி கம்மியாகும்ல. ஆமாங்க, அந்த பேலன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டோட பேலன்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்மளுடைய ஏற்றுமதியோட வந்து இறக்குமதி வந்து குறைவாக இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இறக்குமதி வந்து அதிகமாக இருந்து ஏற்றுமதி குறைவாக இருந்து வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஜிடிபிலாம் அஃபெக்ட் ஆகும். அது இருக்குது. ஸோ நம்மளோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் பேசி தானே பாஜக ஆட்சியை பிடிச்சிது. மேக் இன் இந்தியா மாதிரி விஷயங்களாகட்டும் சரி, மேட் இன் இந்தியா மாதிரி விஷயம் அதை தானே நீங்கள் பேசி ஆட்சிக்கு வந்தீங்க. அப்போ இப்போ இது ஃபுல்லாகவே உல்ட்டாவாக பண்ணுறதுனால விஷயங்கள் என்ன இருக்குன்ற கேள்வி இருக்குல்ல. அதாங்க 3வது தடவை வந்து மெஜாரிட்டி குறைஞ்சி ஆட்சிக்கு வந்தாங்க. இனிமேல் அடுத்த தடவை ஒன்றும் இல்லை, இன்னும் குறைஞ்சி 200க்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். வேறு அடுத்த வாட்டி ஆட்சியே பிடிக்க மாட்டாங்க இல்லாட்டி, அவ்வளோதான். இதை காங்கிரஸ் வந்து தண்டமாக இருக்குங்க. அது ஒழுங்காக இதெல்லாம் வந்து மக்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கரெக்டாக சேர்க்கணும். அதை விட்டு நீங்கள் 3 சீட்டுக்கு 30 போராடின்னு கிடக்கிறாங்க. இங்கே உட்காந்து இருக்கிற இடத்துலலாம் கோட்டை விட்டுன்னு கிடக்கிறாங்க. அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை வந்து கொண்டு போகணும். ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த மாதிரி ஆயில் பிரச்சனைக்கு யார் காரணன்றதை கொண்டு போகணும். பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷனுக்குள்ளே இவங்க போயிருக்கணும். அது ப்ராப்பரான அதுக்கான விஷயங்களும் நடக்கவே இல்லை. மக்கள் மன்றத்திலேயாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் இந்தியா முழுக்க கையில் எடுத்து நடக்கணுங்க. எல்லாமே நடத்துறவங்க எதுவுமே பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணுறதுங்க? என்ன பண்ணுறது? காங்கிரஸ் அப்படின்னு தான் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் வளரக்கூடாதுன்னு மற்ற கட்சிகள் நினைக்கிறானுங்க. காங்கிரஸே அப்படி தான் சார் நினைக்குது. அதான் அவங்களே அப்படி தான் நினைப்பாங்க போல் இருக்கு. காங்கிரஸ் அது பிளான் பண்ண வேண்டாமா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்தியா முழுக்க வந்து லட்சக்கணக்கான ஹோட்டல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. நீ யாருமே போராட இருந்தால் என்ன அர்த்தம்? ஆனால் காங்கிரஸ் நேற்று வந்து கஷ்டப்பட்டு பரப்பிட்டு இருந்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி ஒரு விவசாயி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கல்யாணத்தில் சாப்பிட்டாருன்ற விஷயங்களை போட்டு பரவாங்க. அவர் செருப்பு கடைக்கு போவார், திடீர்னு சலூனுக்கு போவார், அதெல்லாம் வேறு விஷயங்க. நம்ம பாயிண்ட் அது இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நீங்கள் வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டாமா? இதில் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன, நீ ஏன் தூங்கின? மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தானே ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும்ல. அந்த விஷயத்தை கூட காங்கிரஸ் பண்ண மாட்டாங்க. அது கூட பண்ண மாட்டேன்றாங்க. அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வரப்போகிற காலம் ரொம்ப மோசமான காலம். இன்னும் மக்களுக்கு வந்து வெறுப்பு வரும். இந்த 5 மாநில தேர்தலில் அதை கண்டிப்பாக பாஜக மேலே அதை மக்கள் காமிப்பாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணார் நன்றிகளோட போய் தேங்க்யூ. தேங்க்யூ.